வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி வேர்ல்ட் கிளாசிக்ஸ் இன் ட்ரான்ஸ்லேஷன்றதில் நம்ம டான்டே எழுதின பாரடிசோ கேண்டோ 21 த செவன்த் ஸ்பியர் சாட்டர்ன் இதோடைய சமரியும் அந்த பாட்டையும் பார்க்கலாம் வாங்க. இப்போ டான்டே திரும்பி பேட்ரஸோட முகத்தை பார்க்குறாரு. அப்போது அவங்க முகத்தில் எந்த புன்னகையுமே இல்லை. அதனால் அவர் கேட்குறாரு, ஏன் இப்படி இருக்கீங்க, இவ்வளோ நேரம் புன்னகையோடு தான் இருந்தீங்கன்னு போது அவங்க சொல்கிறாங்க, இல்லை இப்போ நம்ம ரொம்ப உயரத்துக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல மனிதர்களால், ஏன்னா டான்டே இன்னும் மனிதராக தான் இருக்கிறதுனால உங்களால் நான் புன்னகைச்சிக்கா அதை தாங்கிக்க முடியாது. ஏன்னா என்னோடய புன்னகை அந்த மின்னல் மாதிரி இருக்கும். அந்த மின்னல் உங்களை அப்படியே சாம்பல் ஆக்கிடும். இதெல்லாம் கடவுளோடைய அன்போட பிரதிபலிப்பு. அந்த பிரதிபலிப்பை நேரடியாக உங்களை மாதிரி மனிதர்களால் தாங்கிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம 7வது தேவலோகத்தில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் எப்போதுமே பார்க்குற மாதிரி என் கண்களை பாருங்கள், அங்கே அடுத்தது நீங்கள் என்ன நடக்க போகுதுன்றதை பார்க்கலான்னு சொல்லும் போது டான்டே பியட்ரஸோட கண்ணை பார்க்குறாரு. அங்கே அவர் இந்த சனி கிரகத்தை பார்க்குறாரு, சாட்டனை பார்க்குறாரு. அங்கே ஒரு பெரிய தங்க ஏணி இருக்குது. அது எவ்வளோ உயரம்னா அதோட உச்சியை அவரால் பார்க்கவே முடியல. ஆனால் அந்த ஏணியிலேருந்து ஆயிரக்கணக்கான சோல்ஸ் ஆத்மாக்கள் இறங்கிக்கிட்டே இருக்குது. அவங்க அப்படியே கடன்னு இறங்குறத பார்க்கும் போது அப்படியே பறவைகள்லாம் கூட்டமாக வரும்ல, அந்த மாதிரி தான் அவர் கண்ணுக்கு தெரியுது. இப்போ என்ன ஆகிடுதுன்னா, அந்த இறங்குற ஆத்மாக்கள்லேருந்து ஒரு ஆத்மா அது அவ்வளோ பிரைட்டாக இருக்குது. இவர்கிட்ட வர்றதுனால ஒருவேளை அது நம்மக்கிட்ட பேச தான் வந்திருக்கோம் அப்படின்னு நினச்சி அவர் பார்க்குறாரு. ஆனால் இப்போ பியாட்ரஸ் தான் இவருக்கு அனுமதி தரணும் அங்கே இருக்கிற ஆத்மாக்களோடு பேசுகிறதுக்கு. அதனால் இவர் மௌனமாக பியாட்ரஸை பார்க்குறாரு. அவர் என்ன நினைக்கிறான்னு புரிஞ்சுக்கிட்டு பியாட்ரஸும் சரி பேசுங்க அப்படின்னு சொன்ன உடனே டான்டே பேச ஆரம்பிச்சிடுறாரு. அவர் கிட்ட நின்ன ஆத்மா கிட்ட அவர் சொல்கிறாரு, இந்த இடத்துல ஏன் இவ்வளோ அமைதியாக இருக்குது? ஏன்னா மற்ற கிரகங்கள்லாம் நாங்கள் போய் பார்த்தோம், அங்கெல்லாம் தேவ கானம் கேட்டுக்கிட்டே இருந்தது, அந்த இசை கேட்டுக்கிட்டே இருந்தது. ஆனால் இங்கே அமைதியாக இருக்கேன்னு சொல்லும் போது அந்த ஆத்மா சொல்லுது, இங்கே ஏன் அமைதியாக இருக்குன்னா, நீங்களாம் மனிதர்கள், இது தேவ இசை. இந்த இசையை நீங்கள் கேட்டிங்கன்னா உங்கள் காதில் இருக்க அந்த இயர் ட்ரம்ஸ் வெடிச்சிடும், உங்களால் அதை கேட்க முடியாது. அதனால தான் சொல்லிவிட்டு அவர் முதல்ல டான்டே கேட்குறாரு, இவ்வளோ ஆத்மாக்கள் இறங்கி போய்கிட்டே இருக்குது, நீங்கள் மட்டும் ஏன் இங்கே நின்னீங்கன்ற கேள்விக்கு அந்த பதில் சொல்லும் போது, எல்லாத்துக்குமே கடவுளோட சித்தம்தான். இப்போ கடவுள் சில ஆத்மாக்கள் சில அனுமதிகள் தருவார். அந்த ஆத்மாக்கள் மட்டும்தான் கடவுளுடைய அனுமதியால் அவரை என்ன சொன்னாலும் கேட்குறோம், அப்படி அணிபணிஞ்சு நடக்கிறோன்றதுனால தான் நாங்களாம் இங்கே இறங்கி வந்தோம். எனக்கும் கடவுளுடைய அனுமதி கிடச்சதுனால தான் நான் இங்கே வந்திருக்கேன். இப்போ கடவுள் எதுக்காக உங்களை சந்திக்க சொன்னாருன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் கடவுள் சந்திக்க சொன்னால் நான் செஞ்சுடுவேன் அப்படின்னு சொல்லும் போது, அப்போ இவர் கேட்குறாரு, என்ன ஏது கடவுள் உங்களை சந்திக்க சொல்கிறாருன்னு. டான்டே சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ஆத்மா வேகமாக அப்படியே ஸ்பின் பொம்மரை சுற்றுற மாதிரி தன்னைத்தானே சுற்றிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அது சுற்ற இன்னும் அது அப்படியே பிரைட்டாக, அவள் பயங்கரமான பிரைட்னஸோடு இருந்தது. அப்படி இருக்கும்போது அது சொல்லுது, இப்போ கடவுள் என்னை ஆசீர்வதிச்சிருக்கார். அப்போது அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே நான் செய்வேன். ஒன்றுக்கும் நீ கடவுள் ஏன் உன்னை கீழே வர சொன்னார், கடவுள் ஏன் உன்னை என்கிட்ட பேச சொன்னாருன்னெலாம் நீ கேள்வி கேட்கக்கூடாது. ஏன்னா கடவுளோட மனசில் என்ன இருக்குன்றது யாருக்குமே தெரியாது. அதே தான் நீ மக்கள்கிட்டேயும் சொல்லணும். கடவுள் என்ன நினைக்கிறான்றதை நீங்கள் யோசிக்காதீங்க. கடவுள் உங்களை என்ன செய்யணுன்றதுக்காக கீழே அனுப்பிச்சிருக்காரோ, உங்களை மனிதராக படைச்சிருக்காரோ அதை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். உங்கள் கடமையை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். கடவுள் என்ன செய்கிறாருன்றது, கடவுள் என்ன நினைக்கிறான்றதெல்லாம் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டவுடனே டான்டேக்கு புரிஞ்சுட்டு அவர் சொல்கிறாரு, இல்லை நீ என்ன சொல்கிறேன்றது எனக்கு புரிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் அப்போது இந்த ஆத்மா அவர்கிட்ட சொல்லுது, சரி நம்ம கடவுளை கேட்ரியான்ற ஒரு இடத்துல போய் நான் வழிபட போனேன். அதில் அங்கே ஒரு மொனாஸ்ட்ரி இருந்தது, சாண்டா க்ரோஸ் டி ஃபோர்ட்டி அவெலினான்ற இடத்துல தான். அங்கே நான் மெடிடேஷன் பண்ணிவிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். என் உணவுன்னு பார்த்தா
வெறும் ஆலிவ் ஜூஸோடைய உணவு தான், அந்த வெஜிடபிள் தான் நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அங்கேருந்து வந்து அந்த மொனாஸ்ட்ரியில் மாத்திரம் பார்த்தீங்கன்னா அப்படியே கெடிகாரம் வந்து சுற்றுற மாதிரி அவ்வளோ ஆத்மாக்களை, தூய்மையான ஆத்மாக்களை அது படைச்சிக்கிட்டே இருந்தது. ஆனால் இப்போ அந்த இடம் வந்து அப்படியே காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அது சொல்லுது, நான் வந்து சென்ட் பீட்டர் டேமியன்னு. டேண்டே வந்து புரிஞ்ச மாதிரி தலையாட்டுறாரு. அப்போ பீட்டர் டேமியன் வந்து அவரோட கதையை சொல்கிறாரு. என்னை வந்து சில பேர் பீட்டர் த சின்னர்னு கூட சொல்லுவாருங்க. நான் முதல் மொனாஸ்ட்ரிக்கு வரும்போது நான் வந்து சாதாரணமாக தான் வந்தேன். அப்போ தான் என்னை வந்து ஒரு கார்டினல் ஆக்குனாங்க. கார்டினல் ஆக்கிட்ட அப்புறம் அந்த பேப்பர் சீட்டில் நான் உட்காந்தேன் இல்லையா, நான் மாறிட்டேன். ஏன்னா முதல்ல ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா போப்ஸ்லாம் ரொம்ப நல்லவங்களாக இருந்தாங்க. ஒரு தொப்பியை போட்டுக்கிட்டு காலில் செருப்பு கூட இல்லாமல் எல்லாருமே ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க. கடவுளோட பேரை தான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ எல்லா போப்புங்களும் மாறிட்டாங்க. அவங்க அவ்வளோ குண்டாக இருக்காங்க. ஏன்னா வந்து அந்த பதவியை அவங்க அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களால எவ்வளோ குண்டுனா அவங்களால தானாகவே எழுந்துக்க முடியாது. யாராவது ஒருத்தவங்க அவங்களோட 2 பக்கமும் இருந்து தான் அவங்கள வந்து எழுந்தே நிற்க வைக்கணும். அந்த அளவுக்கு அவங்க உலக சுகத்தில் வந்து மூழ்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது மற்ற ஆத்மாங்களும் வந்து அவரை சுற்றி நிற்குது. அவர் பேசி முடித்த உடனே மற்றவங்களும் வந்து ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ டேண்டே வந்து அப்படியே வந்து நங்கூர மாதிரி கீழே விழுந்துடுறாரு. அவருக்கு வந்து எல்லாமே புரிய ஆரம்பிச்சிடுது. இப்போ வந்து சென்ட் பீட்டர் ஏன் அவங்கள முன்னாடியே வந்து வார்ன் பண்ணாங்கன்றதும் அவருக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சிடுச்சுன்னு சொல்கிறதோடு இந்த இடம் முடிஞ்சிடுச்சு. வாங்க அவர் எழுதினதோட கண்டென்ட்ஸை நம்ம படித்து பார்க்கலாம். இது வந்து Canto 21. Already on my lady's face mine eyes again were fastened, and with these my mind and from all other purpose was withdrawn. And she smiled not, but if I were to smile, she unto me began, thou wouldst become like Semele when she was turned to ashes. இப்போ ஒரு பியாட்ரஸை பார்க்கும்போது பியாட்ரஸ் வந்து புன்னகைக்கவே இல்லை. ஒரு புன்னகை கூட அவங்க முகத்தில் இல்லை. ஆனால் அதுக்கு காரணத்தை சொல்கிறாங்க. நான் மட்டும் புன்னகை செஞ்சேன்னா நீ மற்றவங்கள மாதிரியான நீலாம் மனுஷனால் அந்த புன்னகையை தாங்கிக்க முடியாது, நீ வந்து சாம்பல் ஆயிடுவ. Because my beauty that along the stairs of the eternal palace more enkindles, as thou hast seen the Father we ascend, if it were tempered not, is so resplendent that all thy mortal power in its effluence would seem a leaflet that the thunder crushes. We are lifted to the seventh splendor that underneath the burning lion's breast now radiates downward mingled with his power. அவங்க சொல்கிறாங்க, இப்போ நம்ம வந்து 7வது தேவலோகத்தில் இருக்கோம்னு சொல்லிட்டு, ஃபிக்ஸ் இன் டைரக்ஷன் ஆஃப் thine eyes the mind and make of them a mirror for the figure that in this mirror shall appear to thee. உன் பார்வையை அப்படியே நிலையாக நிறுத்து, அடுத்து என்ன நடக்க போதுன்றது கண்ணாடி மூலமாகவே நீ பார்த்துக்கலாம். He who could know what was the pasturage my sight had in that blessed countenance when I transferred me to another care, would recognize how grateful was to me obedience unto my celestial escort by counterposing one side with the other. Within the crystal which, around the world revolving, bears the name of its dear leader, under whom every wickedness lay dead, colored like gold on which the sunshine gleams, a stairway I beheld to such a height, uplifted that mine eye pursued it not. அதனால் டேண்டே என்ன பண்ணுறாருன்னா பியாட்ரஸோட கண்ணை பார்க்குறாரு. கண்ணில் வந்து அவர் வந்து சனி கிரகத்தோடைய அந்த நிலத்து பகுதியை பார்க்குறாரு. அங்கேருந்து ஒரு தங்கத்தால் செய்யப்பட்ட ஏணி, உயரமான ஒரு ஏணியை வந்து இருக்குது. அந்த ஏணி எவ்வளோ உயரம்னா அதோட மேல் பகுதியை வந்து அவரால் பார்க்கவே முடியல, அவ்வளோ உயரம். Likewise beheld I down the steps descending so many splendors that I thought each light that in the heaven appears was there diffused. And as accordant with their natural custom, the rooks together at the break of day vested themselves to warm their feathers cold. அப்போ அந்த ஏணிலேருந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் அப்படியே எல்லாருமே மின்னுறாங்க. அது மின்னுறத பார்த்தா தேவலோகத்தில் ஒன்றுமே இருக்காது போல் இருக்குது, எல்லா வெளிச்சமும் கீழே வந்துடுச்சுன்னு நினைக்கிற அளவுக்கு எல்லாருமே மின்னின்னு இருக்காங்க. எல்லாம் வேகமாக இறங்குறாங்க. அவங்க இறங்குறத பார்த்தா பறவைகள்லாம் வந்து கூட்டமாக வந்து ஒரு இடத்துல சேரும் போது எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி அவ்வளோ பேர் இறங்கிட்டே இருந்தாங்க. ஆயிரக்கணக்கான ஆத்மாக்கள் இறங்கிக்கிட்டே இருந்தது. Then some of them fly off without return, others come back to where they started from, and others wheeling round still keep at home. Such fashion it appeared to me was there,
Within the sparkling that together came, as soon as on a certain step it stuck, and that which nearest unto us remained, because so clear that in my thought I said, well, I perceive the love thou showest me, but she from whom I wait the how and when, of speech and silence standeth still, whence I against desire do well if I ask not. அப்படி இறங்கின ஆத்மாக்களில் ஒரு ஆத்மா இவர்கிட்ட வருது. ஒருவேளை அது நம்மக்கிட்ட பேச தான் வருதோ அப்படின்னு நினச்சி இவர் பார்த்துட்டு இருக்கும்போது இவருக்கு நல்லா தெரியும் பியாட்ரஸோட அனுமதி இல்லாமல் இவரால் அங்கே பேசக்கூடாது அப்படின்றதுனால அதனால் அவர் பியாட்ரஸோட அனுமதிக்காக காத்துட்ருக்காரு. She thereupon who saw my silentness in the sight of him who seeth everything said unto me, let loose thy warm desire. அவர் கேள்வியை வாயை விட்டு கேட்கலனாலும் அவர் பார்த்ததுலேருந்தே அவங்க என்ன நினைக்கிறாருன்னு புரிஞ்சிட்ட பியாட்ரஸ், நீ பேசணுன்னா பேசு அப்படின்றாங்க. And I began, no merit of my own renders me worthy of response from thee, but for her sake who granteth me the asking, thou blessed life that dost remain concealed in thy beatitude, make known to me the cause which draweth thee so near my side. இப்போ அவர் சொல்கிறாரு, பியாட்ரஸ் எனக்கு அனுமதி கொடுத்தனால உங்களை கேட்குறேன், எதனால நீங்கள் என்கிட்ட என்னை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. And tell me why is silent in this wheel the dulcet symphony of paradise that through the rest below sounds so devotedly. அதே சமயத்தில் இந்த இடம் ஏன் இவ்வளோ அமைதியாக இருக்குது? ஏன்னா மற்ற கிரகங்கள்லாம் அப்படியே அந்த தேவ இசையில் அப்படியே அவ்வளோ அழகாக மூழ்கி இருக்கும் போது இந்த இடம் மாத்திரம் சைலண்ட்டாக இருக்கே, ஏன் அமைதியாக இருக்கே, ஏன்? Thou hast thy hearing mortal as thy sight. It answer made to me, they sing not here for the same cause that Beatrice has not smiled. அப்போ அந்த ஆத்மா இவர்கிட்ட சொல்லுது, பியாட்ரஸ் ஏன் ஸ்மைல் பண்ணலைன்னா அவங்க புன்னகை மின்னல் மாதிரி உங்களை தாக்கி உங்களை சாம்பலாக்கிடும். அதே காரணத்தால் தான் இங்கே இசையும் இசைக்கப்படலை. ஏன்னா மனிதரான உங்களால் அந்த இசையை தாங்கிக்க முடியாது, உங்கள் காதுகள்லாம் வெடிச்சிடும். Thus far down the holy stairway steps have I descended but to give thee welcome with words and with the light that mantles me. நான் ஏன் இறங்கி வந்தேன்னா உங்களை வரவேற்கிறது தான். இது காரணம் என்னென்னா இந்த உத்தரவு எனக்கு கடவுள்கிட்டேருந்து வந்திருக்கு, அந்த உத்தரவை தான் நான் செய்கிறேன். Not did more love cause me to be more ready, for love as much and more up there is burning, as doth the flaming manifest to thee. But the high charity that makes us servants prompt to the counsel which controls the world, alloweth here even as thou dost observe. இதெல்லாம் கடவுளோடைய கட்டளை தான், அது நீங்களே பார்த்து தெரிஞ்சிருந்துருப்பீங்க, புரிஞ்சுட்டுருப்பீங்க. I see full well, said I, O sacred lamb, how love unfettered in this court sufficeth to follow the eternal providence. But this is what seems hard for me to see. Wherefore predestinate wast thou alone unto this office from among thy consorts. அப்போ டான்டே சொல்கிறாரு, எனக்கு புரியுது, ஏன்னா நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கேன், என்னால் எல்லாமே புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் எனக்கு ஒன்று தெரியணும், ஏன் கடவுள் உங்களுக்கு மட்டும் என்னை பார்க்குறதுக்கு அனுமதி கொடுத்தாருன்னு. No sooner had I come to the last word than of its middle might made the light a center, whirling itself about like a swift milestone. நான் கடைசி வார்த்தையை சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ஆத்மா அப்படியே பம்பரை மாதிரி சுற்ற ஆரம்பிச்சிடுச்சு வேகமாக. When answer made that love that was therein, on me directed is a light divine, piercing through this in which I am embosomed, of which the virtue with my sight conjoined lifts me above myself so far. I see the supreme essence from which this is drawn. Hence comes the joyfulness with which I flame. For to my sight, as far as it is clear, the clearness of the flame I equal make. But that soul in the heaven which is most pure, that seraph which is eye on God most fixes, could this demand of thine not satisfy? Because so deeply sinks in the abyss of the eternal statitude what thou asketh, from all created sight it is cut off. And to the mortal world when thou returnest, this carry back that is may not presume longer towards such a goal to move its feet. The mind that shineth here on earth doth smoke. For this observe, how can it do below that which it cannot, though the heaven assume it? Such limit did its words prescribe to me. The question I relinquished and restricted myself to ask it humbly who it was. அப்போ அது அந்த ஆத்மா சொல்லுது, கடவுள் என்ன சொன்னாரோ அதுதான் செய்யணும், கடவுள் ஏன் இதை செய்கிறாருலாம் கேட்கக்கூடாது, நீ திரும்பி பூலோகத்துக்கு போயிட்டு அங்கே இருக்கிற மக்கள்கிட்டே தான் சொல்லணும்.
கடவுள் ஏன் அதை செய்கிறார், எதுக்கு செய்கிறான்ற கேள்வி கேட்கக்கூடாது. ஏன்னா கடவுள் என்ன செய்கிறாருன்றதை உங்களால் புரிஞ்சிக்க முடியாது, யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது. Between two shores of Italy rise cliffs, and not far distant from thy native place, so high the thunders far below them sound, and form a ridge that Ketria is called, Neth, which is consecrate a hermitage, want to be dedicated to worship only. நான் கடவுளை வந்து பார்த்தது கெட்ரியான்ற இடத்துல தான். அங்கே அவரை பார்த்தது அவரை வந்து துதிக்க தான், அவரை வந்து வர்ஷிப் பண்ணதான். Thus unto me the third speech recommenced, and then continuing it said, Therein unto God's service I became so steadfast, that feeding only on the juice of olives, lightly I pass away the heats and frost, contented in my thoughts contemplative. அந்த இடத்துல நான் வெறும் ஆலிவ் ஜூஸை மட்டும்தான் குடிச்சிட்டு வாழ்க்கையோடைய அமைதியும் சந்தோஷத்தையும் அனுபவிச்சுட்டு இருந்தேன், திருப்தியாக இருந்தேன். That cloister used to render to these heavens abundantly, and now is empty grown, so that perforce it soon must be revealed. அந்த இடத்துலேருந்து ஹெவனுக்கு, தேவலோகத்துக்கு போன ஆத்மாக்கள் நிறையா, ஏன்னா அந்த இடத்துல வந்து நிறைய பேர் தூய்மையாக கடவுளை உண்மையாக பிரார்த்தனை பண்ணி போய்கிட்டே இருந்தாங்க. ஆனால் இப்போது அந்த இடத்துலேருந்து யாருமே தூய்மையான ஆத்மாக்கள் வரதே இல்லை. I in that place was Peter Damiano, and Peter the sinner was I in the house of Our Lady on the Adriatic shore. அப்போ என்னோடய பேர் வந்து பீட்டர் டேமியனோ. எனக்கு இன்னொரு பேர் வந்தது பீட்டர் த சின்னர்னு. லிட்டில் ஆஃப் மார்டல் லைஃப் ரிமெயின் டு மீ. அப்போ நான் மனுஷனாக இருந்தேன். இன்னும் கொஞ்ச காலம் தான் எனக்கு வந்து அந்த இடத்துல வாழ்க்கை இருந்தது. When I was called and dragged forth to the hat which shifteth evermore from bad to worse, came Cephas, and the mighty vessel came, of the Holy Spirit meager and barefooted, taking the foot of any hostelry. அப்போ எப்படின்னா ரொம்ப சாதாரண ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். காலில் செருப்பு கூட இல்லாமல் தான் நடந்துட்டு இருந்தேன். அங்கே எனக்கு என்ன உணவு கிடச்சதோ அதை மட்டும்தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். Now someone to support them on each side the modern shepherds need. ஷெப்பர்ட்ஸுன்றது இங்கே வந்து கடவுள் வந்து இப்போ வந்து ஜீசஸ் கிரைஸ்டே நம்ம ஷெப்பர்டுன்னு தான் சொல்லுவோம், மேய்ப்பாளர்னு. அதே மாதிரி கடவுளை வந்து வணங்குறவங்க, அந்த போப்ஸ், பிஷப்ஸ், இவங்க எல்லாருமே ஷெப்பர்ட்ஸ்ன்னு தான் சொல்லுவோம். இந்த ஷெப்பர்ட்ஸுன்றது அவங்கள தான் குறிக்குது. அண்ட் சம் டு லீட் தெம் ஸோ ஹெவி ஆஸ் தே அண்ட் டு ஹோல்ட் தே ட்ரெயின்ஸ். ஆனால் இப்போ இருக்கிறவங்கலாம் எப்படின்னா கடவுளை வழிபடுறாங்க, ஆனால் வந்து மனிதர்களாக இருக்கும் போது அந்த உலக சுகங்கள் எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுனால எல்லாரும் இப்போ அவ்வளோ குண்டாக இருக்காங்க. அவங்கள நிற்க வைக்கிறதுக்கே வந்து பக்கத்தில் 2-3 பேர் இருந்து தான் அவங்கள தூக்கி விடுற அளவுக்கு அவங்க குண்டாக இருக்காங்க. அப்படின்னா என்ன, ஒல்லியாக நாங்கள் இருந்தோன்னா வெறும் துதி தான் பாடுவோம், கடவுளை தான் வணங்குவோம், கிடைச்ச ஒரு சின்ன உணவு மட்டும் நன்றியோடு உணவு இருந்தே இருந்தோம். ஆனால் இப்போ இருக்கிறவங்கெல்லாம் தினமும் வந்து ஒரு விருந்தே சாப்பிட்றதுனால அவங்க அவ்வளோ குண்டாயிட்டு அவங்களால நிற்கக்கூட முடியாத அளவுக்கு உலக வாழ்க்கையை அனுபவிச்சுட்ருக்காங்க. They cover up their palfreys with their cloaks, so that 2 beasts go underneath one skin. O patient that does tolerate so much. At this voice saw I many little flames, from step to step descending and revolving, and every revolution made them fairer. Round about this one came they stood and still, and a cry uttered of so loud a sound, it here could find no parallel nor eye. அவர் சொல்லிகிட்டே இருக்கும்போது அவர் சுற்றி நிறைய ஆத்மாக்கள் வந்துட்டு அவர் பேசி நிறுத்தின உடனே இதெல்லாம் உண்மைதான்ற மாதிரி அவங்கெல்லாம் ஆமோதிச்சாங்க. டிஸ்டிங்விஷ் வித் த தண்டர் ஸோ ஓவர் கேம் மீ. இதை புரிஞ்சிக்கும் போது எனக்கு வந்து எல்லாமே தெரிஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங் வந்ததுன்னு சொல்லி இதை முடிச்சிருக்காரு. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.